ජනාධිපතිතුමත් මේ සභාවේ ඉන්න අවස්ථාවේ ප්‍රධාன වශයෙන් මේ ක්‍රීඩා සම්බන්ධ කරලා එහෙමත් කියන්නම් නැත්නම් පැහැදිලිව කෙලින්ම කියන්නම් கருத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது நாங்கள் பேசக்கூடாதுன்றது நான் நினைக்கிறேன் எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் வெளிநடப்பு செய்தது சரியென்னே தெரிந்து எங்களுக்கு பொறுத்தவரை அது ஜேவிபி இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய பிரதமர் தான் சொல்லிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வுன்றதான் இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதியிடம் தான் நாங்கள் படித்திருந்தோம் எப்படி எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வன இலாகா மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தினார்கள். முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் ஒரு உரையாற்றியிருந்தார். அதில் காணி அபகரிப்பு சம்பந்தமாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அன்ரோமா அரசனாக கூட அதில் கிண்டல் அடித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பழைய ஜேவிபி தொடர்பான விமர்சனங்கள் எழுப்பியிருந்தார். இப்படி பல விடயங்களை அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அது தொடர்பான காணொலியாக தான் இருக்க போது வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது. அந்த காணி பிரச்சனையும் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் உடன் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகளை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழங்குவீங்களா இருந்தால் எங்களுடைய மக்கள் ஸ்போர்ட்ஸ்லே விளையாட்டுத்துறையிலே இன்னும் ஈடுபட்டு தங்களுடைய திறமையை வளர்த்து ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்கை பற்றி படிக்கிற அளவுக்கு வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே காணி சம்பந்தமான பிரச்சனையும் இந்த ஸ்போர்ட்ஸ் டோப்பிங்க்கு சொந்தமானது, அதை தொடர்புள்ளது. அப்ப அதை பற்றி எங்களுடைய உதாரணமாக சொல்கிறேன், காணி அபகரிப்பு. எங்களுடைய இளைஞர்கள் விளையாட வேண்டிய காணிகளை ஃபாரஸ்டின் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். ஃபாரஸ்ட் எல்லை போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப இது எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டோப்பிங்க்கு தொடர்பு என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிழை அல்ல. இது கடந்து வந்த எல்லா அரசாங்கங்களும், மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்யறதுக்கு வன இலாகா மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவர் அமைச்சர் சொல்லியிருந்தார், அவருக்கு நாங்கள் சில விடயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு விவாதத்திலே பேசும் பொழுது ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்று சொன்னால் ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் இது எப்படி தொடர்புன்றதை நாங்கள் சொல்லித்தாரோம். இது உங்களுடைய நாட்டினுடைய தற்பொழுது ஜனாதிபதியிடம் தான் நாங்கள் படித்திருந்தோம். எப்படி ஒரு தலைப்பை ஒரு தலையங்கத்தை இன்னொரு தலையங்கத்துடன் தொடர்புபடுத்துகின்றது உங்களுடைய ஜனாதிபதி எதிர்கட்சியிலே எங்களுடன் இருந்த பொழுது தான் எங்களுக்கு படிப்பித்து தந்தார். அந்த வகையிலே நாங்கள் இந்த சபையிலே இன்று பேசுவதற்கு வந்த பொழுது அதாவது பிரதானமான எதிர்க்கட்சி விவாதத்தை பகிஷ்கரிப்பு செய்து வெளிநடப்பு செய்யும் பொழுது இன்று பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியை சேர்ந்து பேசுவதற்கு இருக்கிற கொடுத்த பெயர்பட்டியலே நான் ஒருவர் மாத்திரம்தான் பெயர்பட்டி இருக்கும் பொழுது இன்று இந்த விவாதத்தை கொண்டு போறதா இருந்தால் ஆக குறைந்தது நாங்கள் உள்ளுக்குள்ள வந்து இந்த விவாதத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தையும் கூட நீங்கள் ஒரு பெரிதுபடுத்தாமல் வந்து ஏதோ ஒரு விமர்சனம் முன்வைக்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அந்த வகையிலே இந்த காணி விடயங்களை பற்றியும் நான் சில விடயங்கள் இந்த சபையிலே பேச வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மக்களை பொறுத்தளவிலே எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை இந்த ஸ்போர்ட்ஸ் டோப்பிங் என்ற விஷயம் அல்ல. எங்களுடைய தமிழ் இனத்துக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனை எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வுன்றதான் மிக முக்கியமானது. அந்த தீர்வு வரும் பொழுது நாங்களே எங்கட பிரதேசத்துக்கு தேவையான சட்டங்களை இயக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதை எப்படி நாங்கள் எங்களுடைய யோசனைகளை நாங்கள் முன்வைக்கலாம். இதோ ஒரு பிரிவினவாததோ இல்லாட்டி நாட்டை பிரிக்கிற விடயம் அல்ல. நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை தான் எங்களுடைய கட்சி 75 வருடங்களாக கோரிக்கொண்டு வருகின்றது. அந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பற்றி உங்களுடைய அரசாங்க தரப்பினர் இன்னும் படிக்க வேண்டும். சமஷ்டி என்று சொல்லி சொன்னால் நாட்டை பிளவுபடுத்துறது என்று சொல்றார்கள். சமஷ்டி என்ற தீர்வு நீங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கும். இந்த வடக்கை கிழக்கையும் பிரிக்கிறதிலே பங்கு வைத்தவர்கள், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாக இந்த மாகாணசபை முறைமை வந்த பொழுது அதை எதிர்த்தவர்கள். ஆனால் அது இருந்தது எங்களுக்கு பொறுத்தவரை அது ஜேவிபி. இன்று என்பிபி அதை விட வித்தியாசம் என்று உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய பிரதமர் தான் சொல்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்திலே விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்றதை பற்றி நாங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த அதிகார பயிர்வை கோருவோம். ஆனால் அது வரும் வரைக்கும் ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அதை செய்வதாக நீங்கள் பல தடவைகளே வாக்குறுதி தந்திருந்தாலும் கூட அதை பற்றி இன்னும் நாங்கள் முன்னேற்றகரமான ஒரு சில விடயங்களை எங்களால் அவதானிக்க முடியாமல் இருந்தாலும் கூட தற்பொழுது நாட்டுக்குள்ளே இருக்கும் சில பிரச்சனைகளுக்கான
அதாவது உடனடியாக நடைமுறையிலே எங்கிற மக்களுக்கு இருக்கிற நடைமுறையிலே இருக்கிற சிக்கல்கள் ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டும். மிக முக்கியமாக காணி சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்றது. மிக முக்கியமாக அதிலே ஃபாரஸ்டினுடைய தொல்லை எங்களுடைய பிரதேசங்களிலே ஃபாரஸ்டினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசத்திலே வாழ முடியாத சில சூழல் இருந்தபடியினால எங்களுடைய மக்கள் தாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த இடங்களிலே குடியேறதுக்கு வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், கௌரவ சபாநாயகராலே ஒரு 20-30 வருடம் உங்களுடைய வீட்டிலே பின் தோட்டத்தை கூட நீங்கள் துப்புரவுப்படுத்தாமல் வைத்தால் அந்த பின் வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கும் பகுதிக்குள்ள ஒரு காடு பிரதேசமாக மாறிவிடும். அவ்வாறாக 30 வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த காணிகளை இனி இந்த காணிகள் எல்லாம் காடுகள். இது நீங்கள் வந்து உலக நாடுகளுக்கு காட்டுறதுக்கு இல்லாட்டி என்வாயன்மெண்டல் டேயை முன்னிட்டு ගරු මන්ත්‍රීතුමා මේ ක්‍රීඩාව යෙදීමේදී උත්තේජක ද්‍රව්‍ය ගැනීම පිළිබඳ සම්මුතිය පනතට යටතේ නියෝගයෙන් මේ අපේ ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා පුළුවන් තරම් මේ මම ඒකට කාරණේ කියන්නම්. දැන් අපේ මම මේකේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මගේ දිස්ත්‍රික් මම මේ ෆොරස්ට් එක ගැන කියන්නේ අපේ ප්‍රදේශයේ තියෙනවා ෆොරස්ට් එක බලහත්කාරයෙන් පිට්ටනියක් අල්ලන් තියෙනවා. දැන් මේ පිට්ටනිය එලි කරලා සුද්ධ කරලා නිදහස් කරගත්තොත් තමයි ඒ ප්‍රදේශයේ ඉන්න දරුවන්ට සෙල්ලම් කරලා ක්‍රීඩා උත්තේජක ගැන තත්ත්වයට එන්නේ. ඒක නිසා අපිට මේ ක්‍රීඩා උත්තේජක පනත පිළිබඳව මේ පනත අපේ ප්‍රදේශයේ ඉන්න දරුවන්ට සහ ක්‍රීඩාවේ නිලන අයට ප්‍රයෝජනවත් විදිහට ඉදිරියට මේ පනත එන්න ඕනේ නම් මෙන්න මේ ගැටලුව निराකරණය කරගන්න ඕනේ. ඒක නිසා තමයි ෆොරස්ට් එකට අයිති මේ පිට්ටනිය සම්බන්ධ ඉඩම් ගැන මම මේ කතා කරන්නේ. මම හිතන්නේ ඒක ගරු කතානායකතුමනි මේ විවාදයට අදාළයි. මුඛ්‍ය කාරණාවත් එක්ක ගැට ගැහෙන කතිකාවතක ඔබතුමා ආව නම් හොඳයි කියලා මම විශ්වාස කරනවා. ඔව් කතානායකතුමනි මේ කාරණේ මම ඒක තමයි කිව්වේ. දැන් අපි මේක ඔබතුමත් එක්ක මම ගරු කතානායකතුමාට ගරු කරනවා. ඔබතුමාගේ ඒ යෝජනාව මම පිළිගන්නවා. ඒනට ගරු කතානායකතුමට මේ උත්තේජන භාවිතා කරන තත්ත්වයට අපේ රටේ උත්තේජනේ භාවිතා නොකරන තත්ත්වයට හරි ගේන්න පුළුවන් තත්ත්වයක් ඇති කර ගැනීමට මොකද මේ සභාවේ වැදගත් ඇමතිවරු ඉන්නවා. ඒ ඇමතිවරුගේ සහයෝගයත් අවශ්‍යයි මේකට. ඒක නිසා තමයි ගරු කතානායකතුමනි මම මේ කාරණාව කිව්වේ. ඒ වගේම තමයි මේ ஃபாரஸ்ட் එකට අයිති ඉඩම් இந்த வன இலாகாக்கு இந்த சொந்தமான காணிகளை இந்த என்வாயன்மெண்டல் டே வரும் பொழுது எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான மைதானங்கள் கூட இந்த ஃபாரஸ்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அப்ப என்வாயன்மெண்டல் டே வரும் பொழுது அரசாங்கம் சில நேரங்களிலே இத்தனை ஆயிரம் ஏக்கர் நாங்கள் ஃபாரஸ்ட் காணிகள் என்று வர்த்தமானியூடாக அறிவிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த ஒரு விளையாட்டு மைதானமும் கூட இந்த ஃபாரஸ்ட் காணிக்குள்ள போகின்றது. அப்ப நாங்கள் இந்த விடயத்துக்கான ஒரு தீர்வொன்றை முன்வைத்திருந்தோம். 85ஆம் ஆண்டில் 83ஆம் ஆண்டிலே இலங்கையில் இது ஃபாரஸ்டுடைய பிரச்சனை வடக்கு கிழக்கிலே மட்டும் இல்லை கௌரவ சபாநாயகர்களே, இது வெளி பிரதேசங்களிலேயும் வெளி மாவட்டங்களிலேயும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஃபாரஸ்டினுடைய 85ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த வர்த்தமானியிலே இருந்த அந்த காணிகள் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே ஃபாரஸ்ட் காணி என்று சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை எட்டினால் அதுக்கு பிறகு எங்களுடைய மக்களுக்கு பாவனையிலே இருந்த காணிகள் ஃபாரஸ்டுக்குள்ளே போன காணிகளை நாங்கள் விடுவிக்கலாம். இது செய்தால் மாத்திரம்தான் எங்களுடைய பிரதேசம் என்ற எங்களுடைய மக்கள் ஒரு மக்கள் அதிகளவாக வாழும் பிரதேசங்களில் இருக்கிற எல்லா காணிகளும் இன்று ஃபாரஸ்ட் காணி என்று அறிவித்திருக்கு. அப்ப எங்களுடைய விளையாட்டுத்துறையை வளர்க்கறதுக்கு நாங்கள் ஒரு மைதானத்தை உருவாக்குறதாக இருந்தால் இந்த ஃபாரஸ்ட் இப்ப வைத்திருக்கிற காணியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் விடுவிக்கும் பொழுது இந்த எங்களுடைய இளைஞர்களும் யோதிகளும் அவங்கள் விளையாட்டுத்துறையில் ஈடுபடும் பொழுது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி உற்சாகத்தை தரும் பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். அதே போலதான் எங்களுடைய பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும் இராணுவ முகாம்கள். இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறுக்கமடம் பாடசாலைக்குட்பட்ட குறுக்கமடம் பாடசாலையினுடைய விளையாட்டு மைதானம். இப்ப எங்களுடைய அதிலே வாலிபால் ஓகே குறுக்கமடம் ஏசியன் விளையாட்டுக்கு நான் நினைக்கின்றேன். நான் சொல்ற விடயங்களை இன்று எனக்கு அடுத்ததாக பேசுவதற்கு எவரும் இல்லை என்று தெரிஞ்சு கொண்டும் நான் இந்த விவாதத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாதுன்றது நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியில் இருக்கிற அனைத்து உறுப்பினரும் வெளிநடப்பு செய்தே சரியென்னு நினைக்கின்றேன். என்றால் இன்று இப்போ மணி வந்து
12க்கு 10 இன்று மணி 5 மணி வரைக்கும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாங்கள் 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சாரல் எங்களுடைய அண்ணன் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து நாங்கள் 5 பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறோம். அப்போ உங்களுடைய நிலப்பாடு நான் பேசுகிற விடயம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே இருக்கும் பிரச்சனையை பற்றி நீங்கள் சொன்னீங்கள் இந்த தலைப்புக்கு ஏற்ப வகையிலே பேசலி. நான் சொல்கின்றேன், இராணுவ முகாம் குறுக்கமடத்திலே இருக்கிற மைதானத்தை வைத்திருக்கிறதுனால எங்களுடைய விளையாட்டுத்துறை வளர்க்கறதுக்கு எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப அது இந்த விவாத தலைப்புடன் பொருத்தமான விடயத்தை தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் 2 நிமிடங்கள் மாத்திரம் இருக்குன்னு சொல்றீங்கள். இன்று பேசுறது இருக்கிற பேச்சாளருடைய பட்டியலில் என்னுடைய பேர் மாத்திரம் தான் இருக்கின்றது. அப்ப நீங்கள் இன்று என்றால் மற்றவர்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய செயல்பாடை காட்டித்தான் அவர்கள் வெளியேறினார்கள். அப்ப மீண்டும் நாங்கள் உள்ளே இருந்து தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி தமிழ் மக்களுடைய பிரச்சனையாவது உங்களுடைய பிரதானமான ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்கட்சிக்கும் இடையிலே உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். மாநகர சபையிலே ரகசிய வாக்கெடுப்பை பயன்படுத்த அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கலாம். ஆனால் எங்கட பிரதேசத்தை பொறுத்தளவிலே பிரதானமான எதிர்கட்சியும் சரி பிரதானமான ஆளுங்கட்சியும் சரி வடக்கு கிழக்கிலே ஒரு பிரதேச சபையை கூட அமைக்க முடியவில்லை. அங்கே பிரதேச சபைகளில் ஆட்சி அமைச்சது இலங்கை தமிழரசு கட்சி, இல்லாவிட்டால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இல்லாட்டி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலனுடைய கட்சி. அந்த வகையிலே வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சிகள் பிரதான எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில கருத்து வேறுபாடின் காரணமாக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வெளியேறும் பொழுது நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பிரதானமான 3வது பிரதானமான கட்சி தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சிகள் என்ற வகையிலே பேச முயற்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது என்ற காரணத்தினால் நான் மட்டும்தான் ஒரு பேச்சாளர் இருந்தும் நீங்கள் என்னுடைய இந்த உரையை நிறுத்த போறீங்கள் என்று சொன்னால் அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவருடன் நாங்களும் வெளியேறி இருந்தால் தான் அது சரியான முடிவாக அமைந்திருக்கும் என்றதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும், இன்றைக்கு நாங்களும் வெளியேறினால் நீங்கள் விவாதத்தை எவ்வாறு நடத்த போறீங்கள்? உங்களுடைய ஆளுங்கட்சி இருக்கிற அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் வைத்து நடத்த போறீங்களா? අද කරු කතානායකතුමනි අපි ආණ්ඩුක පක්ෂය සහ ප්‍රධාන විපක්ෂය අතර මේ මතභේදයක් තිබෙන නිසා ප්‍රධාන විපක්ෂය එළියට ගියා. අපි මේ පාර්ලිමේන්තුවේ 3 වන ප්‍රධාන පක්ෂය. ඒතර අපේ 3 වන ප්‍රධාන පක්ෂය උතුර සහ නැගෙනහිර නියෝජනය කරන ප්‍රධාන පක්ෂය. එතකොට අපේ ගරු පාර්ලිමේන්තු කණ්ඩායම් නායක ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා තීරණයක් ගත්තා අපි පාර්ලිමේන්තුවේ අද විවාදයට සහභාගී වෙනවා. ප්‍රධාන විපක්ෂය එළියට ගියත් අපි සහභාගී වෙනවා. මොකද නැත්තම් ආණ්ඩු පක්ෂය තනියම තමයි ඕගොල්ලන්ගේ මතය කියාගෙන යන්න පුළුවන්. දැන් අද කතිකයන්ගේ ලයිස්ට්ුවේ මගේ නම විතරයි තියෙන්නේ. එතකොට කොපමණ වෙලාවක් ඕනද? මගේ ඉතින් කතා ඉවර කරන්න දෙන්න ඉතින් ඔබතුමාට නෑ එහෙමයි. ඔබතුමාට තව ඔබතුමාට විනාඩි 15ක් වෙන් වෙලා තියෙනවා. දැන් මේ වෙනකොට අපි ඔබතුමාට දීලා තියෙනවා විනාඩි 31ක් 15 වෙනකොට 31ක්. තව විනාඩි 30ක් විතර දෙන්න ඉතින් අපි ලන්ච් එකක කතා කරලා යන්නම්. ඔබතුමා හරි වැඩි වෙලා ගන්න මට තව මේ අපිට මේ ඔබතුමාට තව විනාඩි කිහිපයක් කොපමණ ප්‍රමාණයක් ඕනද? මට විනාඩි 20ක් විතර දෙන්න කතා නැගතුමනි. එතකොට මේ නෑ නැත්නම් විවාදේ ගෙනියන්න වෙන්නේ නෑ. ඉතින් අපි අනිත් മന്ത്രിවරුත් සහයෝගය දෙන්න කැමතියි. ඉතින් අපි මේ ප්‍රධාන අනිත් විපක්ෂයේ ඉන්න ප්‍රධාන පක්ෂය එළියට යනකොට අපි ඇතුලේ ඉන්නකොට අපිට ඒකට පොඩ්ඩක් රෙස්පෙක්ට් එකක් දෙන්න. අපි ඕගලන්ට සහයෝගය දෙනවා මේ විවාදය කරගෙන යන්න. ඔබතුමාට දවල් 12 වෙනකම් මම කාලය ලබා දෙන්නම්. ඔව් ඉතින් මේ හරි විනාඩි 15ක් 20ක්ම දෙන්න 12යි කාලෙ විතර නවත්තන්නම්. නෑ අපි ගරු කතානායකතුමනි මේක මේ ආණ්ඩු පක්ෂයට අපි ඉතා පැහැදිලිව කියන්න ඕනේ. අපේ පක්ෂය අනිත් පක්ෂ හා සමාන නෑ. අපේ පක්ෂය ඉතාම වෙනස් පක්ෂයක්. අපේ පක්ෂය 1949 ඉඳලා රටේ දෙමළ ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෙනී හිටපු පක්ෂයක්. අදට මේ පාර්ලිමේන්තුව තුල තියෙන පරණම දේශපාලන පක්ෂය. මොකද අද UMP එකෙන් മന്ത്രി කෙනෙක් හැටියට තේරී පත්‍රයෙන් සහෝදර ජීවන් තොණ්ඩමාන් මන්ත්‍රීතුමා එතුමා CWC පක්ෂයේ නියෝජිතයෙක්. ඉලංගයි අද අනිත් පක්ෂ ඔක්කොම UMP SLFP ඔක්කොම අතු ගෑවිලා යනකොට ඉලංගයි තමරස කච්චි පක්ෂය විතරක් අවුරුදු 75කට පස්සෙත් මගේ සීයා මේ පාර්ලිමේන්තුවේ මේ පක්ෂෙම නියෝජනය කරලා හිටියා. මගේ සීයා පක්ෂ නායක වෙලා හිටියා. එතකොට අවුරුදු 75කට පස්සෙත් උතුර සහ නැගෙනහිර දෙමළ ජනතාව මේ පක්ෂයට ඡන්ද දෙනවා කියලා කියන්නේ ඔබතුමාලා මතක තියාගන්න අපි හොරකම් කරපු පක්ෂයක් නෙමෙයි. අපේ අත් පිරිසුදුයි. මම දන්නවා මට ඊටාම හදිස්සියේ කඩාපාත් වෙලා මේ නියෝජ්‍ය ඇමතිවරයා කරපු දෝෂාරෝපණය මම හිතන්නේ එතුමාට වැරදීමක් වුණා. එතුමගෙන් අහලා බලන්න මට විරුද්ධව මඩකලප දිස්ත්‍රික්කයේ ඒ කියන්නේ එක චෝදනාවක් හරි චෝදනාවක් තියනවද කියලා. එතුමත් ගිහිල්ලා බැලුවා පිට්ටනියක් පිළිබඳව කවුද බොරුවක් කියලා.
ඒකත් බොරු කියලා එතුමට පැහැදිලි වුණා. ඒක නිසා අපිව ඔබතුමාලාගේ ආණ්ඩු පක්ෂේ ප්‍රධාන පක්ෂේ විපක්ෂයේ තියෙන ගැටුම් වල අපේ ගැටලු එකට එක ගාව ගන්න එපා. අපි අපේ ජනතාවගේ ගැටලු निराකරණය කර ගැනීම තමයි අපේ ප්‍රධාන අරමුණ. අපි මැතිවරණ සමයේදී අපිට යම් යම් විවේචන තිබ්බා. ඒ මැතිවරණ සමයේ අපි විවේචන තියන්නේ මොකද අපේ ජනතාවට අපි හරි දේ කියලා අපේ ජනතාව අපිත් එක්ක තබා ගන්න ඕනේ. ඒක නිසා මැතිවරණ සමයේ අපි විවේචනය කරා මෙන්න මෙයා හොරෙක් මෙන්න මෙයා මෙහෙම අපිට එහෙම කියන්න චෝදනා නැහැ. ඒක නිසා අපිට අපේ මේ සාධාරණ ප්‍රශ්න කතා කරනකොට අද වගේ දවසක අපිට ඒ සාධාරණ කාලය ලබා දෙන්න. මාත් එක්ක මගේ අනිත් മന്ത്രിවරුන්ටත් ඒ වෙලාව ඉතුරු වෙලාව ලේකම්තුමි බෙදලා දෙන්න. මොකද මගේ වෙලාවෙන් විනාඩි දෙකක් දාලා එහෙම බෙදලා දෙන්න. එතකොට අපේ മന്ത്രിවරු අද දවස් හවස් වෙනකල් ඕගලන්ට විවාදයට සම්බන්ධ වෙයි. හැබැයි ඉතින් මොකද්ද පොඩ්ඩක් අපේ තියෙන ගැටලු ගැන වැඩිපුර අහන් ඉන්න වෙයි. ඒක ඉතින් හැමදාම වෙන්නේ නැති දැන නිසා අහන් ඉන්න. ඒක නිසා கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே எங்களுடைய பிரதேசத்திலே மிக முக்கியமாக குருக்கள் மடம் மற்றும் முரக்கட்டான் இது வடக்கு நான் பேசும் விடயங்கள் ஃபாரஸ்டினுடைய காணி சம்பந்தமான விடயங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருத்தமான பிரச்சனைகள். ஆனால் இராணுவ முகாம்களை பற்றி நான் இப்போ சொல்ல போகிற விடயங்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருத்தமான பிரச்சனைகள். ஆனால் நான் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கும் பிரச்சனைகள் உதாரணமாக முன்வைத்து உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக இன்று நான்கன் பாதுகாப்பு அமைச்சினுடைய ஆலோசனை குழு கூட்டம் 1 மணிக்கு நடக்கின்றது. இந்த பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்திலே கடந்த முறை நடந்த பொழுது நாங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். குறுக்கமடம் மைதானம் குறுக்கமடம் இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கிற மைதானத்தை நாங்கள் விடுவிக்க சொல்லி அந்த பாடசாலை மாணவிகளுக்கு பயன்படுத்துக்கு நாங்கள் விடுவிக்க சொல்லி අපේ ගරු ජනාධිපතිතුමත් එනවා. අපි ජනාධිපතිතුමිය අද අපි විතරයි ඉන්නේ. අපි අද අපි විතරයි ඉන්නේ. ඔබතුමාලට නැත්තම් විවාද කරගෙන යන්නත් බැරි තත්ත්වයක් ඇති වෙනවා. ඒක නිසා අපි එහෙම කඩාකප්පල් කන්න නැතුව අපි ඔබතුමාලත් එක්ක විවාදේ කරන් යන්න ඉන්නවා. ඔබතුමාලගේ සමහර ඇමතිවරුන්ට තේරෙන්නේ නැහැ ඒකත්. මට ඔබතුමා ගිය පාර මට මතකයි ලොහාන් රත්වත්තේ ඇමතිතුමාගෙන් ප්‍රශ්නයක් අහනකොට ඔබතුමා වෙන මොන හරි ප්‍රශ්නයක් ඇහුවා බන්ධනාගාරය ගැන. එතකොට මේ ප්‍රශ්නේදී කිව්වේ මොන හරි බෙල්ලේ වැලදා ගන්න ප්‍රශ්නයක්. එතකොට ඔබතුමා ඒකේ යන වියදමයි ඒ නූල ගන්න ගිය වියදමයි සම්බන්ධ කරලා කිව්වා මේ විවාදෙට මේක කතා කරන්න පුළුවන් මොකද මේ නූල අරන් තියෙන්නේ මේ අමාත්‍යාංශයේ සල්ලි වලින් කියලා. ඒ උදාහරණය අරන් තමයි මාත් අද කතා කරේ. මොකද අද තියෙනවා ක්‍රීඩා පනතක් ගැන සාකච්ඡා වෙන්නේ. ඒ ක්‍රීඩා කරන්න අපේ ප්‍රදේශයේ ෆොරස්ට් එකේ අයිති ඉඩම් එළියට දෙන්න ඕනේ. එතකොට මේ ක්‍රීඩා එතකොටනේ පිට්ටනියක් හදන්න පුළුවන්. ඒ පිට්ටනිය හැදුවොත් එහෙම අපේ තරුණයෝ ක්‍රීඩා උත්තේජන භාවිතා කරන තත්ත්වෙට එන්න පුළුවන්. අන්න ඒ උදාහරණය කිව්වම අපේ සමහර ඔබතුමාගේ කට්ටියට තේරෙන්නේ නැති. ඒක නිසා ගරු ජනාධිපතිතුමත් මේ සභාවේ ඉන්න අවස්ථාවේ ප්‍රධාන වශයෙන් මේ ක්‍රීඩාව උත්තේජන ඕනනම් සම්බන්ධ කරලා එහෙමත් කියන්නම් නැත්නම් පැහැදිලිව කෙලින්ම කියන්නම්. ගරු ජනාධිපතිතුමනි අපිට ප්‍රධාන වශයෙන්ම ඔබතුමත් මේ සභාවේ ඉන්න අවස්ථාවකදී ඔබතුමා අපිට දෙන්න ටයිම්ලයින් එකක්. අපේ පක්ෂයට ඔබතුමා දන්නවා අපි මේ ලංකාවේ ඉන්න 3 වන ප්‍රධාන පක්ෂය පාර්ලිමේන්තුව තුල උතුර සහ නැගෙනහිර නියෝජනය කරන ප්‍රධාන දේශපාලන පක්ෂය. ඉතින් මේ පක්ෂයට අපි ඔබතුමාගෙන් යම් අපිට ඉල්ලීම් තියෙනවා. මොකද අපේ පක්ෂයේ ඉන්න දැන් පළාත් පාලන මැතිවරණය ඉවරයි. අපිට මේ පළාත් පාලන මැතිවරණයේ තිබ්බ යම් මේ මතවාද මතභේද නිසා ඊළඟ අවුරුදු 2-3ම අපිට ඔබතුමාලත් එක්ක රණ්ඩු කරගෙන ඔබතුමාලත් එක්ක හැප්පි ගලා ඉන්න අපිට අවශ්‍යතාවයක් නැහැ. අපිට අවශ්‍ය අපේ ජනතාවගේ සාධාරණ ඉල්ලීම් ඉෂ්ට කර ගැනීම. ඉතින් ඒකට අපි ඔබතුමාලත් එක්ක මේ සාධාරණ ඉල්ලීම් ඉෂ්ට කරගන්න අපි වැඩ කරන්න ලෑස්ති. හැබැයි අපිට ඒහා සම්බන්ධ අපේ ජනතාවටත් කියන්න මේ ආණ්ඩුවත් එක්ක අපි වැඩ කරමු. මේ ආණ්ඩුව අපේ ජනතාවගේ ප්‍රශ්න निराකරණය කරලා දෙයි කියන විශ්වාසය ගොඩනගන්න පුළුවන්. යම් අපිට දේවල් කරලා දෙන්න ටයිම්ලයින් එකක් අඩුම තරම් දෙන්න. අපි ඉල්ලලා තියෙනවා ඔබතුමාලගෙන් පළාත් සභා මැතිවරණය පවත්වන්න කියලා. මට පැහැදිලි මැතිවරණ එක දිගට පවත්වන්න එක අමාරුයි. ජනාධිපතිවරණය, පාර්ලිමේන්තු මැතිවරණය, දැන් පළාත් පාලන ඒත් එක්කම පළාත් සභා මැතිවරණය කිව්වම ඒක ජනතාවගේ පැත්තෙන් උත් එක දිගට මැතිවරණ කරම අමාරුයි. හැබැයි අපිට සාධාරණ ටයිම්ලයින් එකක් දෙන්න රයිට්. ඊළඟේ තමුසකච්චි පක්ෂයට අපි කියනවා නැත්තම් ශ්‍රී ලංකාවේ ජනතාවට අපි කියනවා මෙන්න මේ දවසේ මෙන්න මේ කාලයක් වන දවස ඕනේ නැහැ. අඩුම ගානේ මේ මාසය ඇතුළත අපි පළාත් සභා මැතිවරණය තියනවා කියන අපිට පොරොන්දුව දෙන්න. ඒ පළාත් සභා මැතිවරණය තියනවා කියලා පොරොන්දුව දුන්නොත් එහෙම අපි පළාත් සභාව හරහා පිට්ටනි හදලා මේ තහනම් උත්තේජක භාවිතා කරන එකට අපිත් සහයෝගය දෙන්න පුළුවන්. ඒක නිසා මේ පළාත් සභා මැතිවරණය තියන්න පුළුවන් කාලවකවානුවක් දෙන්න. ඔබතුමා දන්නවා මම පෞද්ගලික මන්ත්‍රී යෝජනාවක් ඉදිරිපත් කරා. මම පහුගිය පාර්ලිමේන්තු බිස්නස් කමිටු එකේ අපේ සභානායකතුමාගෙන් ඉල්ලීමක් කරා. අපි මේ දාලා තියෙන පළාත් සභා මම ඉදිරිපත් කළා තියෙන මේ පළාත් සභා පනත ආණ්ඩුවේ පනතක් හැටියට ගන්න.
adopt this as a government bill. මේක ආණ්ඩුවේ පනතක් හැටියට අරගෙන මේක සම්මත කරලා පළාත් සභා මැතිවරණේ තියන්න පුළුවන් වාතාවරණයක් අපි හදමු. ඊට පස්සේ අපි පළාත් සභාවට අවශ්‍ය දින තීරණය කරමු. අඩුම ගානේ රට තුළ පළාත් සභා දැන් අපිත් එක්ක සාකච්ඡා කරන ඕනම පුද්ගලයෙක් අපිට පැහැදිලිවම කියන්නේ ආණ්ඩුව ලෑස්ති පළාත් සභා මැතිවරණේ තියන්න. හැබැයි මේ පනතේ තියෙන යම් ගැටලුවක් නිසා තමයි පළාත් සභා මැතිවරණේ තියන්න බෑ කියලා අපිට කියනවා සමහර පාර්ශව. ඉතින් පළාත් සභා පනතේ තියෙන මේ ගැටලුව අපි निराකරණය කරගමු. එතනින් එහාට ගියාම ඔබතුමා දන්නවා අපිට ඉඩම් සම්බන්ධ විශාල ගැටලු ප්‍රමාණයක් තියෙනවා.